நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது காஞ்சாபுரத்தில், அதாவது கொல்லங்கோடு நகராட்சியினுடைய கீழில் காஞ்சாபுரம் சர்ச்சினுடைய ஆப்போசிட்டில் தான் இந்த அழகான ஒரு அறிவுசார் மையம் இருக்குது. இங்கே அத்தனை வசதிகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதாவது அறிவை அதிகரிக்கக்கூடியவங்களுக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு தயார் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏற்றாற் போல அரசாங்கம் அழகான ஒரு கட்டிடத்தை அமைத்து அதற்கேற்றாற் போல எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அறிவுசார் மையத்தில் காலை 10 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த அறிவுசார் மையம் இயங்கி வருகிறது. அமைதியான சூழல் அத்தனை மாணவர்களையும் கவர்ந்தெழுக்க செய்கிறது. இந்த வளாகத்திற்குள்ளே வந்தாலே படிப்பதற்கான அப்படியே ஒரு மனநிலை வந்து விடுகிறது. அதை நம் கண்கூடாகவே அனுபவிக்க முடிகிறது. இந்த அறிவுசார் மையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் கருத்துக்களை கேட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் ஃபசீலா. நான் இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கேன். காஞ்சாபுரம் இதுதான் என் ஊர். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணலேருந்தே படிக்கிறதுக்காக இங்கே வரேன். இங்கே நிறைய புக்ஸு, நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே டிஎன்பிஎஸ்சி கிளாஸுக்கு கோச்சிங்கே ஃப்ரீயாக கிடைக்குது. நல்ல தரமான கிளாஸ் இருக்குது. நல்ல கிளாஸு, நல்ல டீச்சர்ஸு நல்லா சொல்லி தராங்க. போன வருஷத்துலேருந்து இங்கே கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே கொல்லங்கோடு நகராட்சி சார்பில் எல்லா விஷயமுமே பண்ணி தரதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. இங்கே எல்லா ஸ்கூல் புக்ஸு, எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக படிக்கிறதுக்காக இங்கே ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க. இங்கே டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் நல்ல யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்குமே தரமானதாயிட்டு கிடைக்கிறது. நீங்கள் எதுவரை படிச்சிருக்கீங்க? எந்த பள்ளியில் படிச்சீங்க? இப்போ எந்த எக்ஸாமுக்காக தயாராகி வர்றீங்க? நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இசிஇ. இப்போ டிஎன்பிஎஸ்சி கோச்சிங்குக்காக இங்கே படிச்சுட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார், நான் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன். முன்னாடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் யூஸ்வலாக அட்டன் பண்ணி அவ்வளோ ஸ்கோர் பண்ணதில்லை. போன வாட்டி கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக கிளாஸ் அட்டன் பண்ணி கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக போய் அட்டன் பண்ணேன். இருந்தாலும் கிடைக்கல. கண்டிப்பாக அடுத்த வாட்டி எப்படியாவது சக்ஸஸ் பண்ணணும்னு உள்ள ஒரு நம்பிக்கையில், ஹோப்பில் வந்திருக்கு. ஏதாவது காசு வசூலிக்கிறாங்களா? இல்லை சார், எந்த ஒரு ஃபண்டுமே இங்கே வசூலிக்கிறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். எந்த ஒரு கட்டணமும் இங்கேருந்து வசூலிக்கிறதே கிடையாது. என் பேர் ரோபின். நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். மார்த்தாண்டம் காலேஜில் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த லைப்ரரி எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை வசதியெல்லாம் இருக்குது. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்டிலேருந்து படிக்க நல்ல பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் ஒன்றும் இருக்காது. இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இங்கேருந்து படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கழிப்பிட வசதி இதெல்லாம் பண்ணி தந்திருக்காங்க. இதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிக்கவும் நல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்பிள் அனைத்து வித புக்கு எல்லாமே இருக்குது. நல்லா படிக்கவும் முடியுது எங்களால். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம், அடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம், இதே போல் நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 10 சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டமில் எங்களுக்கு ஏதாவது டவுட் உள்ள வந்தால் அதை கிளியர் பண்ணக்குள்ள நாங்களே சர்ச் பண்ணி கிளியர் பண்ணக்குள்ள எல்லா வசதியும் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். காலமாக 10 மணிக்கு லைப்ரரி ஓப்பன் ஆகுது. நைட் ஒரு 8 மணி வரை இங்கேருந்து படிக்கிறோம். எல்லா நாளும் இந்த மாதிரி வாரீங்களா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சூழல் எல்லாம்? எல்லாமே நல்லா பிடிச்சிருக்குது. எல்லா வசதிகளும் இருக்கா? இல்லை குறைபாடுகள் ஏதாவது? குறைபாடு எதுவும் இல்லை, எல்லா வசதியும் இருக்குது. ப்ளஸ் ஏசி வசதியெல்லாம் இருக்குது. அந்த கம்ப்யூட்டர் லேபில் எங்களுக்கு எந்த ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்க முடியுது. நாங்கள் வேறு லைப்ரரியில் படிச்சுட்டு இருந்தோம், குளுத்தரையில் ஒரு லைப்ரரியில். அது அங்கேருந்து சொன்னாங்க, இங்கே ஒரு காஞ்சாபுரத்தில் ஒரு அறிவுசார் மையம் இருக்குது, அதில் நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் அருள் கியூபர்ட். நான் காட்டுக்கடையிலேருந்து வரேன், இங்கே படிக்கிறேன். நான் பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு 2 வாரமாக இங்கே வந்துட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே ஸ்கூல் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு தெரியும் இங்கே படிக்க வர்றது. இங்கே சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னான், அப்புறம் நெட்டெல்லாம் ஃப்ரீன்னு சொன்னான். அதனால் நான் இங்கே வர தொடங்கினேன். இங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேப்பர் ஃப்ரீயாக கிடைக்குது, அப்புறம் நெட்டு ஃப்ரீயாக கிடைக்குது. அப்புறம் நான் காலேஜ் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தேன்.
எனக்கு இங்கே காலையில் 9:30லேருந்து நைட் 8 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் ஒரு லாங் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியுது பேங்க் எக்ஸாமுக்கு. அப்புறம் பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லை, நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அப்புறம் ஆர்ஆர்பி, என்டிபிசி, அந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே படிக்கிறதுக்கு. எல்லா டைப்ஸ் புக்கும் இருக்குது. பேங்க் புக்கும் பார்த்தேன், நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. நான் ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கனால புக்ஸ் அவ்வளோ நான் பார்க்கறதில்ல, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் அதிகமாக பார்க்குறேன். இப்போ கணினி மூலமாக நீங்கள் பயிற்சி பெற்று வரீங்க அதுதானே? ஆமாம். கணினி இதுக்கு ஏதாவது காசுகள் வசூலிக்கிறாங்களா, இல்லை இலவசமாகவே நீங்கள் வைஃபை இதெல்லாம்? இல்லை கணினி யூஸ் பண்ணுறது வந்து நான் டெஸ்ட் பேக்கேஜ் வந்து கெய்ட்லி, டெஸ்ட் புக்கு, அந்த மாதிரி பேக்கேஜ் மட்டும் நம்ம காசு கொடுத்தா வாங்கினா போதும். மீதி கணினி வந்து நெட் இருக்கனால நமக்கு அதிக நேரம் யூஸ் பண்ண முடியும். எவ்வளோ நேரம் வேணாலும் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். நெட்டெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆன்லைன் கிளாஸ் பேங்க் எக்ஸாம் எல்லாம் செல்ஃபாகவே படிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டியூட் கூட போக தேவையில்லை, யூடியூப்ல எல்லா சோர்ஸும் இருக்குது. நிறைய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்னன்னா வீட்டில் காசு இல்லாமல் நெட்டு காசு கொடுத்து வாங்கணும். இப்போது ஜியோன்னா ஒரு 3 மாதத்துக்கு 800 ரூபா சம்திங் கொடுக்கணும் 1.5 ஜிபிக்கு. அது இங்கே வந்தோன்னா நெட்டு அந்த ஒரு டிபெண்டன்ஸ் தேவையில்லை, காசு எல்லாம் தேவையில்லை. இங்கே நெட்டு வந்து நல்லா அன்லிமிட்டட், நல்லா ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ அது வந்து யூடியூப் கிளாஸ் எல்லாம் நிறைய பார்க்க முடியுது எனக்கு. இங்கிலீஷ்னாலும் சரி, குவாண்ட்னாலும் சரி, ரீசனிங்னாலும் சரி, எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, இந்த 2 வாரத்தில் உங்களுக்கு உண்டான மாற்றங்களை சொல்லுங்கள். அறிவுசார் மையத்தில் வர்றதுக்கு முன்னாலேயும் வந்த பிறகு என்னன்னா பேப்பர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே வந்து பேப்பர் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பேப்பர் வந்து நான் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி படிக்கிறேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பேப்பர் வாசிக்கிறது, இங்கிலீஷ் எடிட்டோரியல் வாசிக்கிறேன் அதிகமாக. அப்புறம் வந்து கிளாஸ் நிறைய பார்க்குறேன். முன்னாடி இருந்தோட கிளாஸ் நிறைய பார்க்குறேன். குவாண்ட் கிளாஸ் லேப்டாப்பில் பார்க்குறேன், கம்ப்யூட்டரில் பார்க்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெஸ்ட்டெலாம் நிறைய போடுறேன், அதெல்லாம் ஓகே தான். கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்குது. அங்கேருந்து படித்ததோட இங்கே வந்தது கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்குது படிக்கிறதுக்கு. ஒரு கொஞ்சம் கூட சைலண்டாக இருக்குது. இங்கே இடம் பிளேஸ் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. Hi, I'm Grishma from Kanchipuram. I'm studying Government Kadlur Medical College and this is my first day. And actually ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது. ஏரியாலாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சைலண்டாக இருக்குது. ஆக்சுவலி நான் யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர் ப்ரிப்ரேஷனுக்கு தான் இன்றைக்கி ஊருக்கு வந்தேன், லைக் கிறிஸ்மஸ் லீவுக்கு. ஆக்சுவலி வீட்டிலேருந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து அப்படியே ரொம்ப காமாக இருக்குது, படித்தா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது. லைக் நான் எதிர்பார்க்கல, லைக் எங்கள் ஊரில் இவ்வளோ ப்ளசண்டான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இட்ஸ் குட். தேங்க்யூ. எல்லா போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களும் இங்கே கிடைக்கின்றது. அதாவது மெடிக்கல் நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், வங்கி தேர்வுகளாக இருக்கட்டும், அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருக்கட்டும், எல்லா தேர்வுகளுக்கான புத்தகங்களும் இங்கே இலவசமாகவே நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, கணினி வசதிகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். வகுப்பறைகளையும் அழகாக வைத்திருக்கின்றார்கள். பயிற்சி வகுப்புகளும் அதிகமாக எல்லா துறை சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் இங்கே நடத்தப்பட்டு வருகிறது. இலவசமாகவே அந்த பயிற்சி கொடுப்பதால் ஏழை எளிய மாணவர்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கு. அதாவது குழந்தைகள் முதல் இளைஞர்கள், இளம் பெண்கள் அனைவரும் உட்கார்ந்து இருந்து தேர்வுக்காக தயாரெடுப்பது, புத்தகங்களை வாசிப்பதற்கான அனைத்து விதமான மேஜைகள், இருக்கைகள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மேலும் குடிநீர் வசதி இருக்கின்றது. ஆண்கள் பெண்களுக்கு என்று பிரத்யேகமாகவே கழிவறை வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மேலும் நாம் உணவை கொண்டு வந்து மதியான நேரங்களிலோ மாலை நேரங்கள் சிற்றுண்டி உண்பதற்கோ தேவையான மேஜைகளும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆதலில் இந்த இடத்தை முழுவதுமாக நாம் காலை 10 மணி முதல் 8 மணி வரையிலும் பயன்படுத்தி கொள்ளும்படியான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்த அரசு. இதில் அதிகமான மாணவர்கள் வந்து பயன்பெற வேண்டும் என்பதுதான் நகராட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.